லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சார்? ஒன்றும் இல்லை, இந்த பணம் நீங்க செஞ்ச வேலைக்குன்னு சொன்னல, ஆனா இன்னொரு வேலை பாக்கி இருக்கு, அதுக்கும் சேர்த்து தான் இந்த பணம். என்ன சார் செய்யணும்? அது ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். இப்ப நீங்க என் கூட ஆன்ட்டி வீட்டுக்கு வந்து காலையில நான் சொன்னதெல்லாம் போய் உண்மையிலேயே அன்பரசி மேல எந்த தப்பும் இல்ல, பண்ணது எல்லாம் அனன்யாவும் சிவகாமி ஆன்ட்டியும் தானு அங்கிள்கிட்டையும் ஜானகி பாட்டிக்கிட்டையும் சொல்லணும். அவ்வளவுதான். என்ன சார், இப்பதான் அனன்யா மேடம் நான் அன்பரசி மேல பழி போட்டதுக்காக காசு கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப அன்பரசி மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்ன வந்து சொல்றீங்க? நீங்க இந்த உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் அனன்யா காசு கொடுத்து விட்டான்னு உங்கள்கிட்ட போய் சொன்னேன். அக்கா பயப்படாதீங்க. காலையில நீங்க பண்ணதுக்கு பேரு பாவம், இப்போ நீங்க பண்ண போறதுக்கு பேரு பிராயச்சித்தம். நான் இப்போ உங்களை நல்லதுதான் செய்ய சொல்றேன். சார், என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கேன். நான் பொய் சொன்னதே அதுக்காக தான் சார். இந்த நேரத்துல என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க சார், அப்புறம் கல்யாணமே நின்னு போயிரும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறது நியாயமா? நீங்க சொன்ன பொய்யால அன்பரசியோட மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அக்கா வாங்க, வந்து பாட்டிக்கிட்டயும் அங்கிள் கிட்டயும் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நான் வந்து இப்ப நடந்ததெல்லாம் சொன்னா எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும் சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், என்னாலெல்லாம் வர முடியாது. நீங்க இப்ப வந்து சொல்லேனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா நீங்க என்கிட்ட காசு வாங்கினது, பேசினது, இது எல்லாத்தையும் உங்களுக்கே தெரியாம என் மொபைல ரெக்கார்ட் பண்ணிருக்கு. சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கேன். இந்த நேரத்துல இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சார். சார், என்ன சார் இது? இப்ப நீங்க வரலைனா நான் நேரா ஸ்டேஷனுக்கு போய் இந்த வீடியோவை காமிச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற அப்பாவி பொண்ணு மேல அபாண்டமா பழி போட்டதுக்கு நீங்க ஜெயில் வரைக்கும் போகணும். வேணாம் சார். என்ன பண்ணலாம்? நீங்க என் கூட வந்து உண்மையை சொல்ல போறீங்களா, இல்ல இப்படியே ஸ்டேஷனுக்கு போய் எல்லாம்? நான் வந்துடுறேன் சார். குட். அப்போ போலாமா? வாங்க. என்ன சுமதி, இந்த நேரத்துல விஸ்வா தம்பியோட வந்து நிக்கிற? என்னமோ விஸ்வா தம்பி நீ ஏதோ சொல்ல போறதா சொல்றாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, நீ சொல்ல வேண்டியதையெல்லாம் நேத்தே சொல்லிட்டல, இப்ப வந்து நீ என்ன புதுசா சொல்ல போற? ஆண்டி ஆண்டி இருங்க இருங்க, இப்படி மிரட்டுற மாதிரி கேட்டா பயந்துட போறாங்க. என்னது? நான் மிரட்டுறனா? நான் அவகிட்ட சாதாரணமா தான் கேக்குறேன். சரி சுமதி, நீ என்ன சொல்ல போற? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன்.
அக்கா, அதான் ஆன்ட்டியே பயப்படாம சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன சொல்லுங்க. மேடம் சார், என்ன மன்னிச்சிருங்க. அன்பரசி நேத்து காஃபில எதுவுமே கலக்கல. என்ன சொல்ற? நீதான் அன்பரசி எதையோ கலந்தான்னு சொன்ன. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் பொய் சொல்லிட்டேன். அன்பரசி எதுவுமே கலக்கல. அடி பாவி, அவ அத்தனை தடவை நான் காஃபில எதுவும் கலக்கலன்னு சொன்னாளே. அவ சொன்னதை நம்பாம இத்தனை வருஷமா வேலை பாக்குறவ உனக்கு விசுவாசம் இருக்குன்னு நீ சொன்னதை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, செய்யாத தப்புக்கு பழி அவ மேல போட்டு வீட்டை விட்டு வேற அனுப்புனேனே. அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். அன்பரசி அத சொன்னா இத சொன்னான்னு வேற சொன்னியே. அதெல்லாம் வச்சு நீ சொன்னதெல்லாம் வச்சு நான் முட்டாள்தனமா நம்பிட்டேனே. நேத்து நான் அன்பரசியை பத்தி சொன்னது எல்லாமே பொய். ஒரு நாள் கூட அன்பரசி இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசினது கிடையாது. எதுக்கு அவ மேல இப்படி ஒரு பழிய போட்ட? இதை யாருக்காக செஞ்சீங்கன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லுங்கக்கா. சொல்லுடி. சொல்ல போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாம்மா, வேண்டாம். அப்ப யாருன்னு சொல்லு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பார்த்திருக்க. உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது யாரு? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். நீ இப்ப சொல்லலன்னா நான் போலீஸ வரவழைச்சுதான் உன்னை விசாரிக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ வேண்டாம்மா, நான் சொல்லிடுறேன். சொல்லு. வேண்டாம். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்ற? அம்மா, காரணம் இல்லாம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லம்மா. இப்போ அதை நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத்தனை வருஷமா நீ இங்க வேலை பார்த்ததுக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இனிமே இங்க மூஞ்சிலே முழிக்காத, வெளியில போ. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, வெளியில போயிடு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிச்சிருங்கம்மா. அன்பரசி, சொக்க தங்கம் நீ. உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படிலாம் என்கிட்ட பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்ப வரைக்கும் உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கோன்னு எனக்கு புரியுது. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்க போறான்னப்பவாவது உன் பேச்ச நான் காது கொடுத்து கேட்டிருக்கணும். பெத்த பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோங்கிற பயத்துலதான் நான் பயந்துட்டேன். வயசுல நான் பெரியவளா இருந்து என்ன பண்றது? இப்ப நீதான் பெரிய மனுஷிங்கிறத செயல்ல நிரூபிச்சுட்ட. அப்படிலாம் இல்ல மேடம். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா.
அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். மேடம், நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பவாச்சு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என்ன நம்புறீங்கல்ல? எனக்கு அதுவே போதும் மேடம். சரி, உள்ள வாம்மா. அன்பரசி, வாம்மா. நான் அப்புறமா வரேன் மேடம். ஏன் அன்பரசி அப்படி சொல்ற? அங்கிள், அன்பரசி வருவா அங்கிள். உங்களையெல்லாம் விட்டு அன்பரசி எங்க போயிட போறா? அவ ஹாஸ்டலுக்கு போயிட்டு அவளோட பேக் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு வந்துடுவா. வேணும்னா நானே கூட அன்பரசிய மார்னிங் வந்து டிராப் பண்ணிட்டு போறேன் அங்கிள். வரேன் சார். வரேன் மேடம். சரிம்மா. வாங்க சார். வா அனன்யா. சந்திரா, நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம். காலையில அன்பரசி வந்துடுவாள்ல? கண்டிப்பா வந்துருவாமா. அம்மா, காஃபியில கெமிக்கலை கலந்தது அன்பரசி இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? அதை யார் பண்ணான்னு எனக்கு தெரியுமா? யாருப்பா அப்படி பண்ணா? சிவகாமிமா. கிழவி குடிக்கிற காஃபில கெமிக்கலை கலக்க சொன்னது நான் தான். அது அன்பரசி தான் கலந்துட்டான்னு சொல்லி நம்ப வச்சுட்டேன். ஆனா என்ன பண்றது, விதிய பாருங்களேன். அந்த கிழவி குடிக்க வேண்டிய காஃபிய திடீர்னு என் புருஷன் வந்து வாங்கி குடிச்சிட்டாரு. அவர் வாயில ரத்தம் வந்ததை பார்த்ததுமே அந்த கிழவி என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு அந்த வேலைக்காரி அன்பரசிய வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிருச்சு. இது போதாதா எனக்கு? அவளை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிட்டேன்ல. இவெல்லாம் ஒரு மனுஷியா? என் அம்மா செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அன்பரசிய வீட்டை விட்டு துரத்தணும். எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கா. பாவம் அன்பரசி. அம்மாவும் அவசரப்பட்டு திட்டி அவளை வெளியே அனுப்பிட்டாங்க. சிவகாமி தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஏன் சந்திரா ஒரு வார்த்தை கூட கேட்காம சும்மா விட்ட? மா, அப்பவே அவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில துரத்திருப்பம்மா. ஆனா அனன்யாவுக்கு அவ அம்மாவா போயிட்டா. எவ்வளவு மோசமான ஒரு அம்மாவா இருந்தா கூட பெத்த தாய்க்கு ஒண்ணுன்னா அனன்யா மனசு தானமா தவிச்சு போகும். அதான் வேற வழி இல்லாம பொறுத்துக்கிட்டு போக வேண்டியதா போச்சுமா. அன்பரசி மேல ஏமா இவளுக்கு இவ்வளோ கோபம் வருது? நல்லவங்களை பார்த்தாலே இவளுக்கு ஏமா பிடிக்க மாட்டேங்குது? அதான் இவ்வளவு கேவலமான வேலை பண்ணிருக்காமா. இனிமே நாம தான் சிவகாமி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. அதோட அவளோட புத்தி அனன்யாவுக்கும் வந்துடாம நாம தான் பாத்துக்கணும். ஆமாப்பா, அதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. அனன்யா கையில எப்படி காயம் வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியுமா. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் நான் இருக்கேன். அனன்யாவுக்கே தெரியாம தான் அனன்யாவை நான் திருத்த பார்த்தம்மா. ஆனா அவ இப்படி வளர்ந்துருக்கான்னா
அதுக்கு காரணமே சிவகாமி தாம்மா. அவளால இன்னொரு பெரிய பாவத்தை நாம செய்ய இருந்தோம்மா. ஆமாப்பா, நல்ல வேளை அந்த ஆண்டவன் தான் நம்மளை காப்பாத்திருக்கான். ஆ, அது கூட நாம வேண்டினதுனால இல்ல, அன்பரசி வேண்டிக்கிட்டதுனால தான் நினைக்கிறேன். அனன்யா கையிலயும் காயம் இருக்கு, அன்பரசி கையிலயும் காயம் இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாத்தியா? அன்பரசிக்கு இந்த சின்ன வயசுலயே என்ன ஒரு பக்குவம். அவளை பெத்த மகராசி அவளை நல்லபடியா வளர்த்திருக்கா. அன்பரசியை பாக்குறப்பெல்லாம் நமக்கு இப்படி ஒரு பேத்தி இல்லையேன்ற ஏக்கம் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்பா. சார், உனக்கு நிறைய ட்ரைனிங் தேவைப்படும். நீ இன்னையில இருந்து ஸ்டாமினா ஃபுட்டாவே எடு, ஓகேவா? ஆமா, நீ இன்னும் சாப்பிடல. வீட்ல டிராப் பண்ணப்பவே உன்னை சாப்பிட்டேன்னு கேட்டேன்ல, நீ அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சொன்ன. ஐயோ இல்ல சார், நான் ஹாஸ்டலுக்கு போய் மஞ்சு கூட சாப்பிட்டுக்கிறேன். மஞ்சுவும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் மஞ்சுக்கு டிஃபன் வாங்கிடலாம். என்ன சொல்ற? சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் ஹாஸ்டலுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன். அன்பு, நீ இப்ப வேணான்னு சொன்னேனா இன்னைக்கு நைட்டு நான் பட்னியா தான் இருப்பேன். பரவாயில்லையா? ஏன் சார்? ஆமா, எப்படியும் இன்னைக்கு வெளியே சாப்பிடுவோன்னு நினைச்சு வீட்ல டின்னர் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ நீ கூட சாப்பிட வரலனா தனியா போய் நான் என்னத்தை சாப்பிட்றது? நான் சாப்பிடாமலே வீட்டுக்கு போறேன். அதனால இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. சரி, என்ன பண்ணலாம்? ஹோட்டலுக்கு போலாமா வேணாமா? ஹோட்டலுக்கு போலாம் சார். தேங்க்யூ. இன்னைக்கு ராத்திரி என்ன பட்னியில இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். ஆமா, எந்த ஹோட்டலுக்கு போலாம் நீயே சொல்லு. அன்னைக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால அந்த ஹோட்டலுக்கே போலாமா? எது? இந்த காலேஜ்ல இருந்து டின்னர் கூப்பன் கொடுத்திருந்தாங்களே அந்த ஹோட்டலுக்கா? அந்த ஹோட்டல் இல்ல, அதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம்ல. அதுக்கு முன்னால போனதா? நம்ம ஹாஃப் பாயில் கூட சாப்பிட்டோம்ல. ஓ, என் ஃபேவரட் ஹோட்டலா? அங்க உனக்கு ஓகேவா? அன்னைக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே. அப்போ போயிட வேண்டியதான். இந்த பக்கம் அந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்கு, போலாமா? வா. அந்த பிச்சைக்காரிய வீட்டை விட்டு துரத்திட்டோம். இனிமே காலேஜை விட்டு துரத்தலான்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா அவளுக்கு ஒண்ணுனா கரெக்டா விஸ்வா வந்து கெடுத்து விட்டுறாருமா எல்லாத்தையும். இங்க நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவ விஸ்வா கூட ஜாலியா கார்ல சுத்திக்கிட்டு இருப்பா. அவள அனன்யா, என்னம்மா? விஸ்வா அன்பரசி பக்கம் வராம இருக்கணும்னா நான் சொல்றது செய். என்னம்மா? இப்ப நீ அந்த பத்மாவுக்கு கால் பண்ணி அவகிட்ட உங்க பையன் எங்க வீட்டு வேலைக்காரியோட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லு. மா, இப்படி சொல்ல போய் வேற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா?
வேற மாதிரினா? விஸ்வாக்கு அவளதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னமா பண்றது? என்ன பண்றது? தலையெழுத்தேன்னு விட வேண்டியதுதான். மா பின்ன பத்மாவ நீ என்னடி நினைச்ச? அவ வீட்டு வேலைக்காரியா இருக்கறதுக்கே ஒரு தகுதி வேணும்னு நினைக்கிறவ அவ. அப்படி யோசிக்கிறவ போயும் அந்த லோக்கல் பிளாட்ஃபார்ம் அன்பரசிய அவ மருமகள் ஆக்கிப்பாளா? ஒண்ணு இல்லாதவ கூட பையன் சுத்துறான்னு தெரிஞ்சாலே அவ எரிமலை ஆயிடுவா. அதுக்கப்புறம் நாம எதுவும் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா பத்மாவே அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுற போறா. மா சூப்பர் ஐடியாமா. ஃபர்ஸ்ட் விஸ்வாவோட ஹெல்ப் அந்த அன்பரசிக்கு கிடைக்காம பண்ணணும். விஸ்வா அன்பரசி கூட ஜாலியாவா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? மா அந்த போன் எடுமா. இந்தா